ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெட் இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். இந்த ஹெட்டுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுற இன்கம் ஒரு ப்ராப்பர்ட்டிலேருந்து ரிசீவ் பண்ண இன்கமாக இருக்கணும். ஸோ ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஹவுஸாக இருக்கலாம், பங்களாவாக இருக்கலாம், குடோனாக இருக்கலாம், வேர் ஹவுஸாக இருக்கலாம், ஆர் எனி திங். ஸோ இன்கம் ஃப்ரம் ஹவுசஸ், பில்டிங்ஸ், bungalows, gudowns, etc. is to be computed and assessed to tax under the head income from house property. The income under this head is not based upon the actual income from the property but upon notional income of the annual value of that property. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஹெட்டுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுற இன்கம் இஸ் நாட் பேஸ்ட் அப்பான் தி ஆக்சுவல் இன்கம் ஆஃப் தட் ப்ராப்பர்ட்டி. ஒரு ப்ராப்பர்ட்டின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட ஆக்சுவல் இன்கம் என்னவாக இருக்கும், ரெண்ட்டு. பட் இங்கே இந்த ரெண்ட்டை பேஸ் பண்ணி இதோட taxable income இருக்காது. It is not based upon the actual income but upon notional income or the annual value of that property. அப்போ இதோட taxable income அப்படிங்கிறது இதோட annual value தான். ஸோ இதை இங்கே நம்ம அதோட ஒரிஜினல் இன்கம் ரெண்ட்டை கன்சிடர் பண்ணாமல் ஆனுவல் வேல்யூவை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அந்த ஆனுவல் வேல்யூ தான் நோஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பேசிஸ் ஆஃப் சார்ஜ் பார்க்கலாம். Basis of charge for house property head is given under section 22. இந்த 22 செக்ஷனில் ஒரு 3 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ப்ராப்பர்ட்டி ஷுட் கன்சிஸ்ட் ஆஃப் எனி பில்டிங் ஆர் லேண்ட் appurtenant thereto. ப்ராப்பர்ட்டி இன்கம்மை தான் இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெட்டுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுல கண்டிப்பாக பில்டிங் இருக்கணும், பில்டிங் மட்டும் இருக்கலாம், ஆர் லேண்ட் appurtenant thereto. லேண்ட் appurtenant thereto அப்படின்னா லேண்ட் அட்டாச்ட் டு தட் பில்டிங். லேண்ட் அப்படிங்கிறது இட் மேபி இன் த ஃபார்ம் ஆஃப் கிச்சன் கார்டன், மோட்டார் கேரேஜ், அப்ரோச் ரோட்ஸ் ஆர் கோர்ட்யார்ட், பேக்யார்ட், கேரேஜ், லான் எக்ஸெட்ரா. ஸோ இதுவே நான் ரெசிடென்ஷியல் பில்டிங்காக இருந்தது அப்படின்னா அதில் எதெல்லாம் லேண்ட் appurtenant thereto அப்படின்னு சொல்லுவோன்னா கார் பார்க்கிங் ஸ்பேசஸ், அப்ரோச் ரோட்ஸ், காம்பவுண்ட்ஸ், roads connecting one department to another department if the building is used for business, then playground etc. ஸோ இது எல்லாமே வந்து லேண்ட் appurtenant thereto அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த லேண்ட் எல்லாமே பில்டிங்கோட அட்டாச் பண்ணியிருக்கணும். இப்போ பில்டிங்கே இல்லாமல் வெறுமனே இந்த லேண்ட் மட்டும் கிச்சன் கார்டன் இல்லை ப்ளே கிரவுண்ட், கார் பார்க்கிங் இந்த மாதிரி வந்து லேண்டு மட்டுமே இருக்குது அப்படின்னா அதுலேருந்து வர்ற இன்கம் வந்து இந்த ஹெட்டுக்குள்ளே வராது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, இந்த ப்ராப்பர்ட்டி ஷுட் கன்சிஸ்ட் ஆஃப் எனி பில்டிங் ஆர் லேண்ட் appurtenant thereto. பில்டிங் மட்டும் இருக்கலாம், இல்லை பில்டிங்கோட லேண்டு சேர்ந்து இருக்கலாம். தி assessee should be the owner of the property. ஸோ யாருக்கு நம்ம வந்து இப்போ இன்கம் அசஸ் பண்ணுறோமோ அந்த பர்சன் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனராக இருக்கணும். The property should not be used by the owner for his business or profession. assessee அவரோட ஓன் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷ்னல் பர்பஸ்க்கு இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. இந்த கண்டிஷன் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து ரிசீவ் பண்ணுற இன்கம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெட்டுக்குள்ளே அசஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கேசஸ் வென் ரெண்டல் இன்கம் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் ட்ரீட்டட் அஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம். ஸோ இங்கே கொடுத்துருக்குற கேசஸ்லாம் இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து ரிசீவ் பண்ணுற ரெண்டல் இன்கம்மை இந்த ஹெட்டுக்குள்ளே கன்சிடர் பண்ண மாட்டோம். லெட்டிங் அவுட் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார் ஸ்மூத் கண்டக்ட் ஆஃப் அசஸிஸ் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். அசஸியோட பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனுக்காக ப்ராப்பர்ட்டியை லெட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. பேசிஸ் ஆஃப் சார்ஜில் ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தாங்க, அசஸியோட ஓன் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனல் பர்பஸ்க்கு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஃபார் ஸ்மூத் கண்டக்ட் ஆஃப் அசஸிஸ் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் லெட்டிங் அவுட் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இங்கே ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி லெட் அவுட் ஃபார் தி ஸ்மூத் கண்டக்ட் ஆஃப் அசஸிஸ் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். இங்கே 2 எக்ஸாம்பிள் எழுதியிருக்கிறேன். குவார்ட்டர்ஸ் லெட் அவுட் டு எம்ப்ளாயீஸ் ஆஃப் அசஸிஸ் ஓன் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். அசஸியோட பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் கன்வீனியன்ஸ்க்காக குவார்ட்டர்ஸ் எம்ப்ளாயிக்கு லெட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பில்டிங் லெட் அவுட் டு அ பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ், போலீஸ் ஸ்டேஷன், எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸெட்ரா. இப்போ அசஸியோட பிஸ்னஸ் கன்வீனியன்ஸ்க்காக இப்போ இந்த ஃபெசிலிட்டிலாம் அசஸியோட பிஸ்னஸ்க்கு நியர்பை இருந்துச்சுன்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவரோட ப்ராப்பர்ட்டியை லெட் அவுட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேசஸில் ரிசீவ் பண்ணுற ரெண்டல் இன்கம் இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் அப்படிங்கிறதுக்குள்ளே வராது. இட் இஸ் டு பி இன்க்ளூடட் அண்டர் பிஸ்னஸ் ஹெட்.
நெக்ஸ்ட்டு இன்கம் ஃப்ரம் சப்லெட்டிங் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. சப்லெட்டிங் அப்படிங்கிறது ஒரு பர்சன் ஒரு ஹவுஸை வாடகைக்கு எடுத்திருக்கிறாரு. அதில் ஒரு பார்ட்டை மட்டும் இன்னொரு பர்சனுக்கு அவரே வாடகைக்கு கொடுக்குறாரு. ஆக்சுவலாக இவர் ஆக்குப்பை பண்ணியிருக்கிறதே ரெண்டட் ஹவுஸ் தான், இவரோட ஓன் ஹவுஸ் கிடையாது. அதில் ஒரு பார்ட்டை மட்டும் இவர் லெட் அவுட்க்கு கொடுத்து இவர் ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுறாரு, அதில் ரெண்ட் ரிசீவ் பண்ணுறாரு அப்படின்னா அது பேர் சப்லெட்டிங். ஸோ அந்த மாதிரி ரிசீவ் பண்ணுற சப்லெட்டிங் இன்கம் இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெட்டுக்குள்ளே வராது. ஸோ தேட் இன்கம் இஸ் taxable under the head income from other sources. Next, composite letting of building along with furniture etc. காம்போசிட் லெட்டிங் அப்படின்னா பில்டிங்கோட சேர்த்து ஃபர்னிச்சர் ஆர் பிளான்ட் அண்ட் மெஷினரியும் லெட் அவுட் பண்ணுறது. அந்த மாதிரி காம்போசிட் லெட்டிங் பண்ணும்போது பில்டிங்கோட ரெண்ட்டையும் ஃபர்னிச்சரோட ரெண்ட்டையும் செப்பரேட் பண்ண முடியாது. பில்டிங்க்கான ரெண்ட் இவ்வளோ தான், ஃபர்னிச்சருக்கான ரெண்ட் இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி செப்பரேட் பண்ண முடியாது. அதே மாதிரி பிளான்ட் அண்ட் மிஷினரியும் சேர்த்து லெட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பில்டிங்க்கான ரெண்ட் இவ்வளவு, பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கான ரெண்ட் இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ரெண்ட்டை வந்து செப்பரேட் பண்ண முடியாது. அப்படின்னா அந்த இன்கம் இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெட்டுக்குள்ளே வராது. திஸ் இன்கம் இஸ் taxable under other sources. நெக்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் ஹோட்டல் பிஸ்னஸ் ஆர் பேயிங் கெஸ்ட் அகாமடேஷன். இப்போ ஒரு அசஸி ஹோட்டல் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்காரு ஆர் ஹீஸ் ஹேவிங் பேயிங் கெஸ்ட் அகாமடேஷன் அப்படின்னா ஹோட்டல் ரூம்ஸ்க்காக வந்து இன்கம் ரிசீவ் பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரி ரிசீவ் பண்ணுற இன்கம் இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெட்டுக்குள்ளே வராது. that should be taxable under business or profession. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது exempted incomes from house property. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது cases where property income is not taxable under this head. அப்போது அதெல்லாம் வந்து இந்த ஹெட்டுக்குள்ளே வரவே வராது and that will be taxable under some other head. இப்போ நம்ம பார்க்க போகிறது exempted incomes from house property அப்படின்னா இது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெட்டுக்குள்ளே தான் வருது, ஆனால் இதுலேருந்து வர இன்கம் வந்து exempted. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் இன்கம் ஃப்ரம் ஃபார்ம் ஹவுஸ். அக்ரிகல்ச்சர் லேண்டோடு சேர்த்து ஏதோ ஒரு ஹவுஸ் இருக்குது, அந்த ஹவுஸ்க்காக வந்து அசஸி வந்து இன்கம் ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு ரிசீவ் பண்ணுற இன்கம் exempted under this head. நெக்ஸ்ட்டு ஆனுவல் வேல்யூ ஆஃப் ஒன் பேலஸ் ஆஃப் அன் எக்ஸ் இண்டியன் ரூலர். நெக்ஸ்ட்டு செல்ஃப் ஆக்குபைட் பட் வேக்கண்ட் ஹவுஸ். செல்ஃப் ஆக்குபைட் அப்படின்னா அசஸி அவரோட ஓன் ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக ஆக்குபை பண்ணியிருக்கிற ஹவுஸ் தான் செல்ஃப் ஆக்குபைட். செல்ஃப் ஆக்குபைட் பட் வேக்கண்ட் ஹவுஸ். அப்போது இந்த ப்ரீவியஸ் இயரில் அவரோட ஓன் ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக இதை செல்ஃப் ஆக்குபை பண்ணியிருக்கிறாரு. பட் டியூ டு ஹிஸ் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷ்னல் பர்பஸ் இல்லை இவரோட எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக இவர் வேறு ஏதாவது இடத்துல ஒரு ரெண்டல் ஹவுஸில் ஸ்டே பண்ணியிருப்பார். அவரோட ஓன் ஹவுஸை ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு, ஆனால் அவரோட எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ் ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்னால அவர் அந்த ஹவுஸில் ஸ்டே பண்ண முடியலை. பட் ஹீ ஸ்டேயிங் இன் அ ரெண்டட் ஹவுஸ் அட் சம் அதர் பிளேஸ். அப்போது அந்த செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸில் ஏதாவது இன்கம் ரிசீவ் பண்ணியிருந்தார் இந்த ப்ரீவியஸ் இயரில் அப்படின்னா that is also exempted. நெக்ஸ்ட்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி held for charitable purposes or religious purposes is also exempted. Next, property held by registered trade union is also exempted. Then income from house property held by local authority, scientific research institution, political party, university and educational institutions spreading education and not to earn profit, இதுவும் exempted தான். நெக்ஸ்ட்டு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெல்டு பை டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. நெக்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெல்டு பை ஹாஸ்பிட்டல்ஸ் ஸ்ப்ரெட்டிங் ஹாஸ்பிட்டல் சர்வீசஸ் அண்ட் நாட் டு earn profit. இப்போ இது எல்லாமே exempted தான். தென் ப்ராப்பர்ட்டி யூஸ்டு ஃபார் ஓன் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் இஸ் ஆல்சோ exempted. இன்கம் ஃப்ரம் டூ செல்ஃப் ஆக்குபைட் ஹவுசஸ். செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸ் அப்படின்னா ஆல்ரெடி மீனிங் சொல்லியிருந்தேன், அசஸி அவரோட ஓன் ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிற ஹவுஸ் தான் செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸ். அந்த மாதிரி ரெண்டு செல்ஃப் ஆக்குபைட் ஹவுஸ்க்கு எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். லாஸ்ட் பாயிண்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெல்ட் அஸ் ஸ்டாக் இன் ட்ரேட். இங்கே பார்த்த கேசஸ்லேருந்து ரிசீவ் பண்ணுற இன்கம் இஸ் எக்ஸம்டட் அண்டர் திஸ் ஹெட். இப்போ நம்ம இங்கே பார்த்த ப்ரொவிஷன்ஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம்
ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு ஆனுவல் வேல்யூ தான் இந்த ஹெட்டில் டேக்ஸபிள்னு பார்த்தோம். அந்த ஆனுவல் வேல்யூ எப்படி கம்ப்யூட் பண்ணுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.